அவ கதைய ஒரு நிமிஷம் கேளுங்க. 16 வயசு 10ஆம் வகுப்பு படிக்கிற வயசுல என் கைப்பிடிச்சு நடந்தவ இன்னைக்கு கை வைக்க கூட முடியாத தூரத்துக்கு போயிட்டா. பள்ளிக்கூடம் போகாம படம் பார்த்த நாளும் இருக்கு. டீச்சர் கிட்ட மாட்டி மண்டியிட்டு தண்டனை வாங்கின நாட்களும் இருக்கு. அப்போ சிரிச்சவ இன்னைக்கு ஏன் சத்தமே இல்லாம படுத்திருக்கா. இடைவெளியே இல்லாம இன்பமா இருந்த வாழ்க்கையில ஒருத்தம் வந்ததால எல்லாமே மாறி போச்சு. குடிகாரன்னு தெரியாம உன் மனசா அவனுக்கு கொடுத்துட்டியே. இன்னைக்கு 2 குழந்தைகளையும் விட்டுட்டு குழிக்குள்ள போனதென்ன? சந்தேகப்படப்படுறான்னு சொன்ன போதெல்லாம் பொறுத்துக்கோ, குழந்தைங்க இருக்குன்னு நான் சொன்ன வார்த்தைக்கு இன்னைக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. அவன் மட்டுமே உலகம்னு உறவெல்லாம் மறந்தவளே, அவன் கையால அடிபட்டு அவ வார்த்தையால கொல்லப்பட்டு உயிரை விட்டதென்ன? நேத்து இரவு உன்னை பார்த்து பேச நினைச்சேன். ஆனா அவனை பார்த்ததும் காலையில பேசலாம்னு விலகி வந்தேன். காலையில வந்த செய்தி விதி செஞ்ச சதி. கைத்துல தொங்கிட்டான்னு கேட்டதும் உயிரே இல்லாத பொணமா நான் ஓடி வந்தேன். பாடையில நீ படுத்திருந்ததை பார்த்தப்போ என் நெஞ்சு சிதறி போச்சு. நிம்மதியா தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ சொன்ன வார்த்தை இப்போதான் புரிஞ்சுது. உன் குழந்தைங்க அலற சத்தம் கேட்க முடியலடி. ஏன் ஆண்டி அழுதீங்க, அம்மா தூங்குறாங்கன்னு அந்த பிஞ்சு குரல் என் நெஞ்ச கிழிக்குதடி. நீ சொர்க்கத்துல இருந்தாலும் நரகத்துல இருந்தாலும் உன் பிள்ளைங்க இப்ப வீட்டு வேலை செய்துடி. உசுர விடுற முன்னாடி அதுங்க முகத்தை ஒரு தடவையாவது பார்த்திருக்க கூடாதா?